Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்நாக் ரெசிபி ராகி பக்கோடா. இதுக்கு வந்து நான் 1 கப் ராகி மாவு நல்லா அரைச்சு சலிச்சு எடுத்துர்க்கேன். இது கூட நான் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை வந்து அரைச்சு மாவா சேர்க்க போறோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு இது வந்து வறுத்த பருப்பு வேண்டாம், எண்ணெயில் பொரியறதுனால பச்சையாகவே எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை வந்து ஹெல்த்தியும் கூட, பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உருவி வந்து போட்டு சேர்த்துக்கலாம் முருங்கை இலையை நம்ம. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆப்ஷனல், இல்லாட்டி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தெளித்து பிசையணும், ஊற்றி வந்து குழக்குழன்னு பிசையக்கூடாது, ரொம்ப உதிரியாக பிசையணும். சின்ன வெங்காயம் மேல் சருகு மட்டும் நீக்கினீங்கன்னா போதும். கொஞ்சம் நல்லா சருகோடு இருக்கிறப்ப தான் அந்த பக்கோடா வந்து கிறிஸ்பினஸ் வரும். பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா அரைச்சி சலிச்சு ராகி மாவு கூட சேர்த்து நம்ம கலந்துடலாம். சலிக்காமல் கலக்க வேண்டாம். எண்ணெயில் போடுறப்போ உங்களுக்கு அந்த பருப்பருன்னு எங்காவது மாவு வந்து இருந்துச்சுன்னா வெடிச்சிரும். அதனால் நல்ல ஃபைன் பவுடராக வந்து ராகியும் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒன்றும் சருகோடு இருக்கிற மாதிரி எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, ஏதாவது கீரை இருந்தால் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு ஏதாவது கீரை இருந்தால் கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது ஆப்ஷனல், வந்து நல்லா வராது. அதனால நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் வந்து நல்லா கலங்கணும். கலங்காமல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்ப அதுவும் வெடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பிசைங்க. தண்ணியும் வந்து ரொம்ப ஊற்றி வந்து நம்ம மாவு பூரிக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டாம். தெளித்து பிசையணும். நீங்கள் இந்த பக்கோடாவுக்கு பார்த்தீங்கன்னா உதிர்த்தி விடுற மாதிரி இருக்கணும். எண்ணெயில் தட்டி போடுற மாதிரியோ கொலன்னு அப்படியே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு வராது. அதனால தண்ணி லைட்டாக தெளித்து நீங்கள் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிருங்க. மாவு கையில் சேர்த்து பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும், உதிர்த்தி விட்டாலும் உதிரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து பாருங்கள், எப்படி நான் ஊற்றி விடுறேன் பாருங்கள். எப்படி கையில் ஒட்டாமல் உதிருது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. என் கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நிலக்கடலை போடுறப்போ வந்து சில சமயம் வந்து வெடித்து கையில் படும். அதனால் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய்க்குள்ள வரைக்கும் கை விடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. நல்லா உதிர்த்தி விடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வந்து பக்கோடா கிடைக்கும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். நீங்கள் இதை பொரிக்கிறதும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் இந்த மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியும் கூட. நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறேன். அந்த நிலக்கடலை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிகிறப்போ நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து என்ன தான் ஆயிலில் பொரித்து சாப்பிட்டா கூட ஒரு ஹெல்த்தியான டிஷ் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ராகி பக்கோடா இந்த ரெய்னி சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த தீபாவளி சமயத்தில் நமக்கு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் செய்யணுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். கலந்திஸ் சேனலோட முறுக்கு ரெசிபிஸ் இந்த லிங்க் எல்லாம் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.